இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இந்த வார்த்தை நமக்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. ஆனா இது ரொம்ப நாளா பழக்கத்துல இருக்கு. நமக்குதான் இது பத்தி முழுசா தெரியல. இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம பெண்களுக்கு யூட்ரஸ்ல கட்டி வரலாம். யூட்ரஸ்ல மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எந்த பகுதியில வேணும்ல ஏதாவது ஒரு கட்டி வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? சர்ஜரி பண்ணிதான் ஆபரேஷன் பண்ணி தான் வெளியில எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தோணும்? ஐயோ, ஆபரேஷன் ரொம்ப நாள் தேவைப்படும், ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்கணும், அதுக்கு நிறைய வலி இருக்கும், அதுல இருந்து மீண்டு வெளியில வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் யாரு பாக்குறது, நமக்கு யாரு சப்போர்ட்டா இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஆகாத வேலை, கொஞ்ச நாள் தள்ளி பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம தள்ளி போட்டுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாதுங்க. இன்டர்நேஷனல் ரேடியாலஜில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டி எதனால வளருது? நமக்கு அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் போறதுனாலதான் அந்த கட்டி வளருது. சோ முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஊசி நம்ம உடம்புக்குள்ள ஏத்துவாங்க. அது வலுவே ஒரு வயர் உள்ள அனுப்புவாங்க. அதுக்குள்ள மருந்து அனுப்புவாங்க. இந்த மருந்து என்ன பண்ணும்? அந்த கட்டிக்கு போற ரத்த ஓட்டம் வந்து உடனே அடைச்சிடும். சோ ஆஃப் ஆயிடும். அதனால உடனே அந்த கட்டி வந்து நமக்கு சுருங்கிடும். அதனால வலியும் குறைஞ்சிரும். இது ஒரு சின்ன வேலை தான் அவங்களுக்கு. நமக்கு கூட காலையில போயிட்டு சாயந்தரத்துக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு நாள் ப்ரொசீஜர் மட்டும் இல்ல இது. இவ்வளவு சுலபமா, ஈஸியா, நமக்கு எந்த வலியும் இல்லாம இந்த சிகிச்சை பண்ற ஐஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி.